எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீக்கித்தமிழா. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம கிட்ட வந்து ஐமேக் தான் இருக்கு. நம்ம ஐமேக் தான் பிரைமரியா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்டா வந்து இந்த ஸ்டூடியோ ஃபுல்லா நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ ஒர்க் பண்ணும்போது நம்ம ஐமேக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு செகண்டரி டிஸ்பிளே வாங்கணும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் ஃபுல்லா தேடணும். அமேசான், பிளிப்கார்ட் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான டிஸ்பிளேஸ் வந்து கம்பேர் பண்ணி எந்த டிஸ்பிளே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒரு டிஸ்பிளே வந்து வாங்கணும். அந்த டிஸ்பிளே தான் நம்மளுக்கு வந்து எல்ஜி ஐபிஎஸ் ஃபுல் ஹெச்டி 24 இன்ச் டிஸ்பிளே வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த டிஸ்பிளேட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 15,000 அந்த எம்ஆர்பி வந்து போட்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு 11,000 ருபீஸ் 12,000 ருபீஸ்க்கு அமேசான் வந்து கிடைக்கும். ஸோ அந்த டிஸ்பிளே தான் இந்த டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளே தான் நம்ம வந்து ரீசெண்டாக வாங்கின ஒரு டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா எக்கச்சக்கமாக சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஸ்பிளேயோட அன்பாக்சிங் அப்புறம் செட்டப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். இதுதான் எல்ஜி மானிட்டரோட ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மாடல் நம்பர் வந்து 24MP88 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ப்ளஸ் 60 சென்டிமீட்டர் நமக்கு வந்து ஐபிஎஸ் எல்சிடி ஸ்க்ரீன், எஸ்ஆர்ஜிபி சப்போர்ட் வந்து இருக்கு. ப்ளஸ் இதில் வந்து நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,500 வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அமேசான் வந்து உங்களுக்கு ஈஸியாக 12,000லேருந்து 14,000 ருபீஸ் இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து கிடச்சிரும். 18,500 நமக்கு வந்து ரொம்ப ஓவரா ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் எல்ஜியோட பிராண்டிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாக்ஸ் மேலே. ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். சூப்பராக வெல் பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து ரொம்ப சேஃபாக வந்து டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த தமோகோல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவர் வந்து நம்ம பக்கத்தில் வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேவே நம்ம கிட்ட வந்து கிடைக்குது. ஸோ அந்த டிஸ்பிளே பின்னாடி ஃபுல்லாக ஒரு ஒயிட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே பக்கத்தில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உள்ளே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பவர் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் கார்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு மெட்டல் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்டடியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து உள்ளே வந்து ஒரு HDMI கேபிள் கூட கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நல்ல விஷயம் நினைக்கிறேன், HDMI கேபிள் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணதுக்கு. அப்புறம் வந்து நமக்கு சில சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் இருக்குது. உள்ளே வந்து நமக்கு ஒரு கேசிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து 2 சின்ன ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஸ்க்ரூ தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் செட்டப் போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி செட்டப் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்த போர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிசி இன் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஆடியோ இன் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து VGA கேபிள் போர்டு கொடுத்துருக்காங்க. HDMI இன் இருக்குது. அப்புறம் HDMI 2 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வந்து உள்ள இன்பில்ட்டாக 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உள்ள அந்த மெட்டல் ஸ்டாண்ட் வந்து நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அந்த மெட்டல் ஸ்டாண்ட் வந்து நம்ம எடுத்துக்கோங்க. ஸோ மெட்டல் ஸ்டாண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து அது கரெக்டாக அது மேலே நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு 2 ஸ்க்ரூ வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்களா. ஸோ அந்த 2 ஸ்க்ரூ வந்து கரெக்டாக இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக டைட்டாக வந்து ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி பிளேஸ் வந்து பண்ணிடுங்க. ஸோ ஸ்க்ரூஸ் நீங்கள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் செட்டப் வந்து பண்ணிடலாம். ஜஸ்ட்டு வந்து மேலே அந்த கேசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கேசிங் வந்து கரெக்டாக மேலே வந்து வச்சுக்கோங்க. ஸோ மேலே கேசிங் கரெக்டாக வச்சதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெட்டல் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த மெட்டல் ஸ்டாண்ட் வந்து இந்த மெட்டல் ஸ்டாண்டுக்கு ஒரு ஸ்க்ரூ வந்து நமக்கு இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் ஜஸ்ட் டைட்டன் பண்ணால் போதும். ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் மவுண்ட் வந்து பண்ணியாச்சு. ஸோ மவுண்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இப்போது பின்னாடி ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் கரெக்டாக கீழே போட்டு வந்து டைட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மவுண்டிங் வந்து முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வந்து இப்போ மவுண்டிங் வந்து முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம டிஸ்பிளே வந்து இப்போ செட்டப் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் வந்து பவர் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. பவர் கேபிள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஐமேக்கோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ HDMI கேபிள் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து VGA வந்து இருக்குன்னா VGA வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன கனெக்ஷன்ஸ் வேணுமோ அதெல்லாமே நீங்கள் வந்து நார்மலாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம டிஸ்பிளே வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நமக்கு வந்து எல்ஜி 24 இன்ச் IPS LCD டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கார்ஜியஸாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் அண்ட் செட்டப் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எக்கச்சக்கமான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து லிஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஒன்னொன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஸ்பிளேயோட ப்ரோஸ் வந்து பார்க்கலாம். இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சூப்பரான ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு IPS ஃபுல் HD பேனல் ப்ளஸ் நமக்கு வந்து HDR சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே வந்து IPS பண்ணலாம். நமக்கு வந்து வியூங் ஆங்கிள்ஸ்லாம் ரொம்ப
ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டாவது ப்ரோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி. ஆமாங்க, உண்மையாக சொல்லணும்னா இந்த ஐமேக்கோட விலை வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,50,000. இந்த டிஸ்பிளேட விலை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 12,000 rupees மட்டும்தான். ஆனால் அந்த ஐமேக்கோட இந்த டிஸ்பிளே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஐமேக்ல பெசல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இந்த டிஸ்பிளேட பெசல்ஸ் வந்து பெசல்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு பெசல்லெஸ் டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளேல நீங்கள் சினிமா பார்த்தாலும் இல்லாட்டி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஃபோட்டோ வீடியோ எடிட் பண்ணுறதாலும் ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டிஸ்பிளே பார்க்குறதுக்கு சூப்பர் கார்ஜியஸாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்ஜிக்கு வந்து பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லி ஆகணும். இந்த அளவுக்கு வந்து பெசல்ஸ் வந்து இல்லாத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஆல்மோஸ்ட் ஒரு பெசல்லெஸ் டிஸ்பிளே. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனி கேலிப்ரேட்டட். இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கலர் கேலிப்ரேஷன். ஸோ அந்த கலர் கேலிப்ரேஷன் வந்து நம்ம டிஸ்பிளே ஆகுனா நம்ம தான் வந்து பண்ணணும். ஆனால் எல்ஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி வந்து விற்கிறதுனால இவங்களோட சூப்பரான ஃபீச்சர் வந்து பண்ணியிருக்காங்க. கம்பெனி கேலிப்ரேட்டடான டிஸ்பிளே. அதாவது எல்ஜி வந்து நம்மளுக்கு தேவைப்பட்ட மாதிரி ஆல்மோஸ்ட் அவங்களே வந்து ஒரு கேலிப்ரேஷன் வந்து பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த கேலிப்ரேஷன் வந்து மோஸ்ட்டாக கேமர்ஸ்க்கும் சூட் ஆகும். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வீடியோ எடிட்டராக இருந்தால் உங்களுக்கு கூட அந்த கம்பெனி கேலிப்ரேஷன் வந்து சூட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளே வாங்கினதுக்கப்புறம் பெருசாக உட்காந்து நோண்டி கேலிப்ரேஷன்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இந்த டிஸ்பிளே வந்து கம்பெனி கேலிப்ரேஷன். ஸோ நான் கூட நினச்சேன் எல்ஜி வந்து என்ன தான் பண்ணியிருக்க போகிறாங்க கேலிப்ரேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குமா, நம்ம வந்து திருப்பி உட்காந்து கேலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஐமேக்கோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 ஃபோட்டோ வீடியோ எடிட் பண்ணி பார்த்தேன். கேலிப்ரேஷன் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த டிஸ்பிளே நீங்கள் வாங்கினீங்கன்னா கம்பெனி கேலிப்ரேட்டட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் பிசி இல்லாட்டி ஐமேக்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கேலிப்ரேஷன் வந்து அக்யூரேட்டா எல்ஜி கம்பெனில வந்து பண்ணிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டியை உண்மையாக நம்மளால் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஷார்ப்பாக இருக்குது. அப்புறம் கலர் அக்யூரசி வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. என்னோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அவ்வளோவா கேம்ஸ் வந்து ஆட மாட்டேன். நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணுவேன். அப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் ஒரு 10 ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணுவேன். அதே சமயத்தில் ஒரு நாளில் நான் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபியும் பண்ணுவேன். ஸோ ஒரு 10-15 ட்ராவல் ஃபோட்டோஸும் நான் வந்து எடிட் பண்ணியே ஆகுவேன். ஸோ எனக்கு வந்து கலர் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ இந்த டிஸ்பிளே அதுக்கு சூப்பரான ஒரு தகுந்த டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். கலர் சூப்பர் அக்யூரேட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐமேக்ல எந்த அக்யூரசி இருக்கோ அதே அக்யூரசி வந்து நமக்கு கிடைக்குது. கண்டிப்பாக சூப்பரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா வியூங் ஆங்கிள்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஐபிஎஸ் டிஸ்பிளேனால நமக்கு வந்து வியூங் ஆங்கிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே பக்கம் பார்த்தாலும் இந்த பக்கம் பார்த்தாலும் இல்லை இந்த பக்கத்தில் வந்து உட்காந்து பார்த்தாலும் வியூங் ஆங்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த வித மாற்றமும் இல்லை. ஒரே கலர் தான் நமக்கு வந்து எல்லா வியூங் ஆங்கிள்ஸ்லையும் மெயின்டைன் ஆகுது. ஸோ வியூவிங் ஆங்கிள்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் லைட் ப்ளீடிங். ஸோ லைட் ப்ளீடிங் வந்து நான் வந்து ஃபுல்லாக இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லவே மாட்டேன். லைட் ப்ளீடிங் வந்து நமக்கு கலர்ஸில் வந்து லைட் ப்ளீடிங் சுத்தமாக தெரியல. ஆனால் பிளாக் கலரை வச்சா மட்டும் எனக்கு ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் லைட்டாக லைட் ப்ளீடிங் வந்து தெரியுது. அதனால கேமரா அளவு கூட கேப்சர் பண்ண முடியல. ரொம்ப லைட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் ப்ளீடிங் வந்து தெரியுது. ஸோ ஒரு 98% லைட் ப்ளீடிங் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு 2% கண்டிப்பாக லைட் ப்ளீடிங் வந்து இருக்கு. ஸோ இந்த விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி இல்லை. டிஸ்பிளேல 11,000 rupees 12,000 rupeesனா நமக்கு வந்து ஒரு சூப்பர் வர்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 11,000 rupees 12,000 rupeesக்கு அந்த 2% லைட் ப்ளீடிங் வந்து நம்ம மன்னிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சுத்தமாக பிளாக் பிக்சர் வச்சா மட்டும் தான் உங்களுக்கு வந்து லைட் ப்ளீடிங் வந்து தெரியுது. மற்றபடி நீங்கள் வந்து கலர்ஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக எந்த விதமான ஒரு லைட் ப்ளீடிங்கும் தெரியல. நெக்ஸ்ட் வந்து கான்ஸ். ஸோ கான்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 Hz மட்டும்தான் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணும். ஆமாங்க, இது வந்து 90 Hz வந்து சப்போர்ட் பண்ணாது, 120 Hz வந்து சப்போர்ட் பண்ணாது. வெறும் 60 Hz டிஸ்பிளே மட்டும்தான் நம்மளுக்கு இது. ஸோ நீங்கள் வந்து சினிமா பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் இல்லாட்டி வீடியோ எடிட் பண்ணுறதா இருந்தால் இல்லாட்டி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணுறதா உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் கோர் கேமர், நான் வந்து பப்ஜிலாம் ஆடுவேன், டோர்னமெண்ட் லெவலில் ஆடுவேன்னா உங்களுக்கு 90 Hzலாம் ரொம்ப தேவைப்படும். ஸோ அப்போ வந்து இந்த டிஸ்பிளே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இது நீங்க ஒரு ஹார்ட் கோர் கேமரா இருந்தா இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆனா கேஷுவல் கேமர்ஸ்க்கு 60 Hz போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பரான டிஸ்பிளே. ஆனா இதுல வந்து 90 Hz சப்போர்ட் வந்து இல்ல, 60 Hz இருக்கும் தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வாப்லியா இருக்கு. வாப்லினா எதுவும் இல்லைங்க, நமக்கு வந்து ஸ்டாண்ட் வந்து ஆடிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ நீங்க ஒரு தடவை வந்து அது மேல வச்சுட்டீங்க, ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டாண்ட் மேல வச்சுட்டீங்கன்னா அதை தொடாம இருக்கிறதுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க ஒரு தடவை அப்படி தொட்டாலே போதும் நமக்கு வந்து
ரொம்ப ரொம்ப ஆடுது. குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா ஏன் அப்படி ஆடுதுன்னு சத்தியமா தெரியல. என் யூனிட் மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு நான் வந்து நினைச்சேன். ஆனா அமேசான் ரிவ்யூஸ்ல படிச்ச எக்கச்சக்கமான பேர் வந்து அதை எழுதியிருந்தாங்க. கண்டிப்பா ஸ்டாண்ட் வந்து ரொம்ப வாப்லியா இருக்கு. நீங்க ஏதாவது புது ஸ்டாண்ட் வந்து வாங்கிக்கணும். இல்லாட்டி இந்த ஸ்டாண்ட் வந்து நீங்க அப்படியே வச்சுட்டு அதை தொடாம இருக்கணும். ஸோ தொடாத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்காக தொட்டுட்டு இருந்தேன். தொடும்போது நல்லாவே ஆடுது. ஸோ ஸ்டாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா ஷேக் வந்து கண்டிப்பாக இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சூப்பரான டிஸ்பிளே வந்து பண்ணிட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா அந்த ஷேக்னஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா அது அடுத்த மாடல்ல சரி பண்ண ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்ஜி. ஃபைனலா வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி. ஸோ இதுல வந்து இன்பில்ட்டா நமக்கு வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து ரொம்ப ஓகேஷா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து ஐமேக் வச்சிருக்கேன். ஸோ ஐமேக்ல வந்து ஸ்பீக்கர் குவாலிட்டி நான் ஏதோ எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணல. ஐமேக்ல ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். ஆனா அதோட கம்பேர் பண்ணா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஓகேஷான ஸ்பீக்கர் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஆனா கண்டிப்பா ஐமேக்கோட விலை வந்து நம்ம இந்த விலையோட கம்பேர் பண்ணவே முடியாது. இந்த விலைக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி வச்சு உங்களால வீடியோலாம் எடிட் பண்றதுக்கு நம்பி எடிட் பண்ண முடியாது. ஸோ இது நீங்க வாங்கினதுனா கண்டிப்பா ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கான்செப்ட் பொறுத்தவரைக்கும் 3 கான்ஸ் தான். ஒன்று வந்து 60 ஹெர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்புறம் நமக்கு வந்து ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஆடிட்டே இருக்கு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக அமேசான் வந்து 13,000 ருபீஸ் 14,000 ருபீஸ்க்கு வந்து சேல் போடுவாங்க. ஆனால் எப்பயாவது இந்த கிரேட் இண்டியன் டே சேல் ஏதாச்சும் ரிப்பப்ளிக் டே சேல் இந்த மாதிரி சேலெல்லாம் வரும்போது இது வந்து ஈஸியாக உங்களுக்கு 11,000 ருபீஸ்லேருந்து 12,000 ருபீஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ 11,000 ருபீஸ்க்கோ 12,000 ருபீஸ்க்கோ இந்த டிஸ்பிளே வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் டூப்பர் வர்த் அப்படின்னு சொல்லுவேன். நமக்கு வந்து பிரைட்னஸ் பக்காவாக இருக்குது. டிஸ்பிளே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஐபிஎஸ் டிஸ்பிளேனால வியூவிங் ஆங்கிள்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கம்பெனி கேலிப்ரேட்டட். ஸோ கலர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு டிசைனரா இருந்து இல்ல உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடிட்டர் இல்லாட்டி ஒரு போட்டோ எடிட்டரா இருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் 1080p இது வேணும் டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த டிஸ்பிளே வந்து ஒரு சூப்பர் கூல் டிஸ்பிளே அப்படின்னு நினைக்கிறேன். கீழே வந்து லிங்க் தரேன். ஸோ நீங்க வாங்குறதா அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்குங்க. எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் வந்து கரெக்டான மாடல் வந்து நீங்க யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ 11,000 ருபீஸ் 12,000 ருபீஸ்க்கு இந்த டிஸ்பிளே கண்டிப்பா ஒரு 5 ஸ்டார் டிஸ்பிளே. ஸோ இந்த வரைக்கும் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலாம் லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம நம்ம கீதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.